2க்கான டைமர் ரெசிபி பார்த்துடலாமா? இன்றைக்கி வந்து சும்மா தாளிச்ச சாப்பாடு மாதிரி தான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த சாப்பாடு செய்யும்போது டைம் வந்து ரொம்ப சேவ் ஆகிருந்தது. ஸோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் நான் வந்து ஃப்ரீயாக தான் இருந்தேன். அந்த டைமில் போய்ட்டு அயர்ன் பண்ணுறது, ஸோ இப்போ கிட்ஸுக்கு கிளப்புறது அந்த மாதிரி தான் வந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து மோர், இந்த பச்சை பட்டாணிக்கான இது வந்து செஞ்சுருக்கலாம். பட் கடைக்கு போய்ட்டு தயிரும் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கணும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அது வந்துட்டு அந்த சேவ் பண்ண டைமில் செஞ்சது மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் வந்து மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் வந்து சேர்த்துருந்தேன். 5 முட்டையும் வந்து அடித்து ஊற்றி எடுத்தாச்சு. இது வந்து நீங்கள் தாளிச்ச சாப்பாடு செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிட்டு சாதத்தில் வந்துட்டு நம்ம ஹாப்பிமா மசாலா எது போடுறீங்களோ அதை வந்து லைட்டாக போட்டு நல்லா பரட்டிட்டிங்க அப்படின்னா வந்து ஆயிலும் வந்து நம்ம கம்மியாக ஊற்றினா கூட நிறையா ஊற்றுன மாதிரி இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். இந்த சைடு வந்துட்டு அரை வெங்காயம், அரை தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு அடித்து ஊற்றி பட்டாணி மசாலா மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து வெங்காயம், மாங்காய் ப்ளஸ் வந்து கேரட்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு சலாட் மாதிரி கொடுத்துட்டேன். இந்த பார்க்லலாம் விற்பாங்கள்ல அந்த மாதிரி கொடுக்கும்போது ஈஸியாக வந்து சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் நான் அப்படி வந்து ரெடி பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆஸ் யூஷுவல் கூல் தான். ஸ்நாக்ஸுக்கு வந்து எப்பவும் போல் மோர் தான். ஃப்ரெஷ் ஜூஸை விட மோர் தான் பெஸ்ட்டு, எப்போவுமே நான் சொல்கிறது தான்.